ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு எப்படி ஷார்ட்ஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி வீடியோ போடுறோம். ஃபஸ்ட்டு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதான் ஷார்ட்ஸ். அந்த நடுவில் ப்ரெஸ் ஐக்கான் மட்டும் அமைக்கிங்க. அந்த ப்ரெஸ் ஐக்கான் மட்டும் அமைக்கிட்டிங்கன்னா உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு எல்லா எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஓகே, அந்த உள்ளே மட்டும் போய்க்கோங்க. ஓகே, இப்போ எல்லாம் வருது பார்த்தீங்களா? இது வந்துட்டு வீடியோஸ், அதாவது இது வந்துட்டு ஷார்ட் அப்லோட் பண்ணுறது தான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே, இது வந்துட்டு கேமரா நம்ம பக்கம் திருப்பி வச்சுக்கிறது. டைமர் ஸ்லோ ஃபாஸ்ட். அது அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு க்ரீன் ஸ்க்ரீன். இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீனுக்கு நம்மளுக்கு பின்னாடி எது வேணுமோ நம்ம அதை வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் ஆப்ஷன் இருக்குது. அடுத்து வந்துட்டு ஃபில்டர். இதில் வந்துட்டு நிறையா இது இருக்குது. ஃபில்டர்ஸ்லையும் நல்லா நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு 15 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து பாட்டு ஆட் பண்ணோன்னா இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். அந்த பாட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், அந்த பாட்டு உங்களுக்கு ஓகேனா ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டா அது அங்கே முன்னாடி வரும். இப்போ நீங்கள் ஒரு ரீல்ஸோ இல்லை டான்ஸ் ஆடியோ போடுறீங்கன்னா அந்த மாதிரி பாட்டு வரும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் எடுக்கும் போதே அந்த பாட்டும் கூட ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ அது வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற வேலையை கொஞ்சம் குறைக்கும். இப்போ நீங்கள் இந்த பாட்டு செலக்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி வரும். இது எதுக்குன்னா உங்களோட வேலையை குறைக்கிறதுக்காக தான் இந்த இது. ஓகே, இதை வந்துட்டு நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஒரு ஈஸியான இதான். இது ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். இது வந்துட்டு லைவ் போடுறதுக்கு. லைவ் வந்துட்டு நான் 50 சப்ஸ்கிரைப் அடிச்சிட்டேன், ஆனாலும் இன்னும் எனக்கு வரல. இது வந்துட்டு போஸ்ட் தான், ஃபோட்டோஸ் அதெல்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்து எப்படி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். ஹோம் ஷார்ட்ஸ் எதனா இருப்பாருங்க. அதில் யூக்குள்ளே மட்டும் போகும். யூக்குள்ளே நீங்கள் போகணும். ஃபஸ்ட்டு யூக்குள்ளே போயிட்டீங்களா, அதில் வந்துட்டு வியூ சேனல் ஃபஸ்ட்டே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு சேனல் செட்டிங்ஸ், நேம் வச்சுக்கலாம், ஐடி, அடுத்து சேனல் URL, அடுத்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்து எல்லாம் பார்க்கலாம். அதுக்கடுத்து நான் உங்களுக்கு சேனலோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்தடுத்து. ஸோ அடுத்து பாருங்கள். அடுத்து இப்போ எப்படி வீடியோ வந்துட்டு ஆல்பம்லேருந்து அப்லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யூடியூப்குள்ளே போங்க. அதில் வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு யூடியூப்னு ஆப்ஷன் இருக்குன்னா அதில் போங்க. நெக்ஸ்ட்டு போங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா ஆட் டீட்டெயில்னு வரும். அந்த ஆட் டீட்டெயில் இருக்குன்னா ஆட் டீட்டெயிலில் உங்களுக்கு டைட்டில் கார்டு எதனா வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, டைட்டில் கார்டு எதனா வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அதுலேருந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அப்லோட வீடியோ ஒரு ஷார்ட்டுன்னு வரும். அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. எப்படி இப்போ நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது பார்த்துருக்கோம், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது பார்த்துருக்கோம், வீடியோ அப்லோட் பண்ணுறது பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கலாம் ப்ரொஃபைல் எப்படி நம்ம மாற்றணும்னு. ஓகேவா? ப்ரொஃபைல் மாற்றுறது அவ்வளோனா கஷ்டம் இல்லை. அடுத்து பாருங்கள், வீடியோஸுன்னு இருக்கும். யோர் வீடியோஸ், அதில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் லைனாக வரும். ஓகே, எத்தனை வீடியோ போட்டிருக்கீங்க, வியூவர்ஸ், லைக்ஸ் எல்லாமே வரும். அடுத்து பாருங்கள், மறுபடியும் நம்ம ஒரு வீடியோஸ்க்குள்ளே தான் வந்திருக்கோம். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். மேனேஜ் வீடியோ, மோர் அபவுட் திஸ் சேனல் வந்திருக்கிறது. மோர் அபவுட் திஸ் சேனல் இதில் வந்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு, எப்போ ஜாயின் பண்ணோம், வியூவர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், எல்லாமே இதில் இருக்குது. எல்லாமே இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்து ப்ரொஃபைல் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி வேறு ஒன்று பார்த்துடலாம். இது வந்துட்டு அனலிசிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். எவ்வளோ நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு, ரீச் ஆகிருக்கு எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக. அதை வந்துட்டு ஒரு டேப்லர் காலமில் ரீசன்ட் வியூவர்ஸ், அடுத்து அது வந்துட்டு எந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாமே இருக்கும் பாருங்கள். ஒரு அனாலிசிஸ், ஜெண்டர், ஜியோகிரஃபி, இந்தியா, மலேசியா எல்லாமே இருக்குதுல்ல. ஸோ எல்லாம் இதில் இருக்குது. ஓகேவா? இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் யார் பார்த்துருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்தியாவில் 65% இருக்குது.
ஸோ அதை பற்றி நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த டேப்லெட் காலம்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் போடுற வீடியோக்கு எந்த மாதிரி ரீச் வருதுன்னு பார்த்து அந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ்லாம் போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக்ஸு இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்துடும். கமெண்ட்ஸு, ஷேர்ஸ், யார் ஷேர் பண்ணியிருக்காங்க கூட இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. யூடியூப்பில் இருக்க செட்டிங்ஸ் இருக்குது. இவ்வளோ செட்டிங்ஸ் இன்னும் நம்மளுக்கு தெரியாமல் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாத்தையும் நம்ம இப்போ பாருங்கள். இது சேனலுக்கான இது வைக்கிறது. ப்ரொஃபைல் ஃபோட்டோ உள்ளே போயிட்டு கேலரியில் எனக்கு இந்த ஃபோட்டோ பிடிக்கலன்னு கேலரிக்குள்ளே போனேன். நான் எந்த ஃபோட்டோ தேடுறதுன்னு இதுக்கு அவ்வளோ நேரம் தவிச்சிக்கிட்டு இருந்தேங்க. இதில் இது எடிட் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எடிட் பண்ணுறது வேறு கடுப்பாக இருக்குது. எடிட்டிங் எல்லாமே ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறோன்னா எடிட்டிங் கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து இந்த மாதிரி இது நான் எப்படி திரும்ப பண்ணேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்கணும். அதில் போய்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அமைக்கிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டர்லேருந்து 8 நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ எடுத்து வச்சேன். அதுக்கு இன்ஷாட்டுன்னு ஒரு வீடியோ மியூசிக் ஆட் பண்ணுற ஆப்குள்ளே போய் எடிட்டிங் ஆப்குள்ளே போய் அதை என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி கரெக்டாக வச்சேன். ஸோ அதில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் அதை அமைக்கி இப்போ அதில் தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப தொண்டைனா வலிக்குது. ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சுருந்தேன், இந்த வீடியோ இப்படி வரும்னு எனக்கு தெரியாமல் எங்கள் அப்பா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி எங்கள் அம்மா ஃபோன்லேருந்து வீடியோவை பார்த்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் லூஸ் மாதிரி. மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. எனக்கே ஃபஸ்ட் லைட்டாக எடிட்டிங் தெரியும். இன்றைக்கி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே எதையும் விட மாட்டேன். ஸோ நம்ம கேட்டகரிக்குள்ளே வரலாம். ஸோ இந்த குட்டி பையன் லித்துன்னு வேறு அங்கே வந்துகிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ வைக்கலான்னு பார்த்தா அது இந்த மாதிரி வருது. நான் இதை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதுக்கே நான் 4-5 டேக் கிட்டே போனேன். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணும்போது அடுத்து ஃபோட்டோ கிடச்சிருச்சு. ஃபோட்டோ க்ராப்பு ரொட்டேட்னா பண்ணி வச்சுட்டு சேவ் ஆஸ் ப்ரொஃபைல் அந்த இதை மட்டும் கொடுத்துருவேன். இது செட் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆச்சு. நான் கூட என்னடா நம்ம கொடுத்துட்டு இன்னும் வராமல் இருக்குன்னு செக் பார்த்தா அது அப்புறமா பொறுமையாக தான் வருது. பாருங்கள், இதனால் நான் அமைக்க பார்த்துட்டு இருந்திருக்கேன். கடைசியில் ஒன்றுமே வரலை. கடைசியில் பார்த்தா வந்துருச்சு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஆனால் இங்கே முன்னாடி மட்டும் வரல. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து வர இதில் நான் உங்களுக்கு விலாக்ஸ் தான் போடுவேன். ஸோ மதுரைக்கு வந்ததுனால இங்கே ஜிகிரி தண்டா குடிச்சது போட்டேன். விலாக்ஸ்லாம் நிறையா போட்டேன். ஒரு மலை மேலே ஏறி வீடியோ எடுத்தது போட்டேன். ஸோ நாளைக்கெலாம் என்னென்ன நடக்குது, எங்கெங்கே போகிறோம், அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த வீடியோஸ்லாம் போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சப்ஸ்கிரைப் நம்பர் ஒருத்தர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இல்லை நான் கூட போட்டிருக்க மாட்டேன். தேங்க்யூ ஃபார் அர்ஷித் ராஜ். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்கலாம். டாட்டா, பை பாய், யூ.